ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் வேலையை பற்றி போடுற ஒரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம 2 கம்பெனிகளை பற்றி தான் டீட்டெயில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். முதல்ல பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியான ஃபாக்ஸ்கான். சரிங்களா? இந்த கம்பெனியில் வந்து நிறைய பேர் வந்து ஜாப் வேக்கண்ட் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கம்பெனியில் இப்போ வந்து ஆல் டிபார்ட்மெண்ட், அதாவது வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஜாப் வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக தெளிவாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் முதல்ல கொடுத்துருக்கிறது வந்து சப்ளையர் குவாலிட்டி இன்ஜினியர் 3 to 6 years கேட்டிருக்காங்க. இதில் வந்து இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்குமே வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் இஎம்எஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒன்லி அப்படின்றது வந்து எல்லாமே வந்து முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ப்ரீவியஸாக வந்து இஎம்எஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணியிருக்கவங்க மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டிப்ளமோவாக இருந்தாலும் சரி ப்ளஸ் வந்து நீங்கள் பிஏஆர் இருந்தாலும் சரிங்களா? அதாவது வந்து இந்த டிபார்ட்மெண்ட்லாம் வந்து நீங்கள் இஎம்எஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எலிஜிபிள். ப்ளஸ் வந்து அவங்க கேட்குற வந்து எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கணும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்கலாம். சப்ளையர் குவாலிட்டி இன்ஜினியர் வந்து 3 to 6 years கேட்டிருக்காங்க. இன்கமிங் குவாலிட்டி இன்ஜினியர், எஸ்எம்டி இன்ஜினியர், ப்ளஸ் வந்து மெட்டீரியல் பிளானிங் மேனேஜ்மெண்ட், ஐடி இன்ஜினியர், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர், இன் ப்ராசஸ் குவாலிட்டி கண்ட்ரோல், எஸ்எம்டி ப்ரொடக்ஷன், மெட்டீரியல் கண்ட்ரோலர், ஐடி நெட்வொர்க்கிங் இன்ஜினியர், மெக்கானிக்கல் ப்ராசஸ் இன்ஜினியர், எஃப்ஏடிபி ப்ரொடக்ஷன், வேர்ஹவுஸ் கண்ட்ரோலர், ப்ராசஸ் இன்ஜினியர், ப்ராடக்ட் குவாலிட்டி இன்ஜினியர். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 5 to 8 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து QMS டாக்குமெண்ட் கண்ட்ரோல், லாஜிஸ்டிக்ஸ் இன்ஜினியர், டெஸ்டிங் இன்ஜினியர், ப்ராடக்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ் இன்ஜினியர். இதுலேயுமே வந்து 5 to 8 years வந்து கேட்டிருக்காங்க. பர்ச்சேஸ் இன்ஜினியர், பிளானிங் கண்ட்ரோலர், யூட்டிலிட்டி மெயின்டெனன்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், சேஃப்டி இன்ஜினியர். சரிங்களா? இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து நீங்கள் ப்ரீவியஸாக வந்து இஎம்எஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இத்தனை வருஷம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு இஎம்எஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா வந்து அப்படி இருக்க மற்றவங்களே வந்து நீங்கள் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். சரிங்களா? இன்டர்வியூ டேட் அண்ட் டைமிங் வந்து என்றைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1/6/2024. டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காலையில் 9 மணிலேருந்து 12 மணிக்கெல்லாம் வந்து நீங்கள் கம்பெனியாண்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஃபாக்ஸ்கான் டெக்னாலஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட், ஹைடெக்ஸஸ், ஷிப்கார்ட் இண்டஸ்ட்ரியல் பார்க், சென்னை, பெங்களூர் நேஷ்னல் ஹைவே, சுங்குவா சத்திரம் தாங்க, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். கேட் நம்பர் 6 வந்து நீங்கள் காலையில் 9 மணிலேருந்து 12 மணிக்கெல்லாம் வந்து கரெக்டாக ரீச் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்குமே வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் நீங்கள் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய வந்து பிளான்ட் வந்து இன்க்ரிமெண்ட், அதாவது வந்து ரொம்ப வந்து பிளான்ட்டை ரொம்ப பெருசாக மாற்றிக்கிட்டே போகிறாங்க. அப்படின்றதுனால வந்து மொபைல் மேனுஃபேக்சரிங்மே வந்து ஒரு சில வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படின்றதுனால நிறைய வேக்கண்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான என்னோடய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவை பற்றின வேலையை வந்து ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாம். வாங்க அடுத்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆவலான் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு கம்பெனியில் வந்து குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்கலாம். இது இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னா டிப்ளமோ ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல், ஐடிஐ ப்ளஸ் வந்து பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ். இந்த டிபார்ட்மெண்ட்டு இந்த குவாலிஃபிகேஷன் முடிச்ச எல்லாருமே வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்ட் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2020 2023 முடிச்ச கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்குமே வந்து இன்டர்வியூ டேட்டு அண்ட் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 30/5/2024 அன்னிலேருந்து 31/5/2024 அந்த 2 நாளில் தான் வந்து இன்டர்வியூ வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 8:30 அதுக்கப்புறம் காலையில் 9:30, அதாவது வந்து அந்த 1 hourக்குள்ளே வந்து நீங்கள் கம்பெனியோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்குமே வந்து ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பர்மனெண்ட், அதாவது கம்பெனி ஆன் ரோலாக தான் வந்து உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கொடுத்துருக்க ஹெச்ஆரோட கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காலையில் 10 மணிக்கு மேலே கால் பண்ணி எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து அட்ரஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவலான் டெக்னாலஜி, ஃபஸ்ட்டு மெயின் ரோட். லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தாம்பரம், சென்னையில் தாங்க கம்பெனி அமைஞ்சிருக்கு. நான் இன்றைக்கி சொன்ன வந்து 2 கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த கம்பெனியை வந்து ஆவலான் ப்ளஸ் வந்து ஃபாக்ஸ்கான் இந்த 2 கம்பெனியுமே வந்து உங்களுக்கு ஆன் ரோல், அதாவது வந்து கம்பெனியோட ஆன் ரோல் பர்மனெண்ட் ரோலில் தான் வந்து உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இல்லை இதை பற்றின உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பொறுத்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே எனக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா மறக்காமல் டிஸ்லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.